पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमधिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 16வது தசகத்தில் 7ஆம் 8ஆம் ஸ்லோகத்தில் போகலாம். இப்போ 6 ஸ்லோகங்களில் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, இந்த சக்கரன் அப்படின்ற இந்திரனானவன் இந்த நரநாராயண ரிஷியுடைய அவளுடைய மகிமையை தாங்க முடியாமல், தபோபலத்தை தாங்க முடியாமல் அதை பங்கப்படுத்தணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மதனையும் அவனுடைய அப்சர ஸ்திரீகளை எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். அவள் இவனை மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கடைக்கண் பார்வையினால இந்த பானங்களை எல்லாம் அவள் மேலே எரிஞ்சாலும் அவள் அசங்காமல் இருக்கிறத பார்த்து அவள் வெக்கப்பட்டு பயந்துட்டு இருக்கா, எங்கே நமக்கு சாபம் கொடுத்துடுவாளோன்னு. அப்போ அவளை பார்த்து சிரிச்சுண்டு தன்னுடைய பணிப்பெண்களை காட்டுறார். இந்த நரநாராயண ரிஷியானவர் தன்னுடைய பணிப்பெண்களை காட்டுறார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ सम्मोहनाय मिलता मदनादयस्ते त्वद्दासिका परिमलै किल मोहमापुः तत्तां त्वया च जगृहुः स्त्रपयैव सर्व शर्वाशि गर्वशमनी पुनर्वूर्वशीं ताम्. இப்போ மயக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கா இந்த மதனாதயஸ்தேகே. சம்மோகனாய மிலிதா மதனாதயஸ்தே. அப்போது அவளை மயக்கணும், யாரு நரநாராயண ரிஷியை மயக்கணும் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற இந்த மதன் அப்படிங்கிறவன் காமன், அவனுடைய வசந்தான மலைய நிலம் எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கான், பந்துக்களை கூட்டின்னு வந்திருக்கான், போராட்டத்துக்கு அப்சர ஸ்திரீகளை கூட்டின்னு வந்திருக்கான். அவளுடைய கடைக்கண் பார்வை அப்படிங்கிற நான் எடுத்து அந்த பானத்தால் இவள் மேலே அடிக்கணும் சொல்லிட்டு இவன் வந்தவன் என்ன ஆச்சுண்டு இவரை மயக்கணும், நரநாராயண ரிஷியை மயக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு வந்தவன். அதான் சம்மோகனாய மிலிதா மதனாதயஸ்தே. என்ன ஆயிடுத்து, தாசிகா பரிமளை கிலமோகமாப்போ. அவள் இந்த பணிப்பெண்களுடைய அந்த பரிமளத்தை பார்த்துட்டு சுகத்தை பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்து விடுறாளாம். நம்மளானா இவரை மயக்கணம் சொல்லிட்டு வந்திருக்கோம், ஆனால் இவளுடைய பணிப்பெண்களுடைய மனம் இப்படி இருக்கே அப்படின்னு அவளுக்கு என்ன செய்ய முடியாமல் அவளுக்கு அப்படியே மயக்கமாயிடுறா. இந்த பரிமளத்தை சுகந்தத்தில் மயங்கி போயிடுறாளாம். அப்போது அப்படி மோகம் அடைஞ்சிருக்கும் போது அவள் என்ன பண்ணுறா, தத்தாம் துவயா ச ஜக்ருஹு ஸ்திரபயைவ சர்வ ஸ்வர்வாஷி கர்வசமனீம் புனர்வூர்வஷீம் தாம். இப்போ இவ தத்தாம் துவயாச்ச ஜக்ருஹு, உங்களால் கொடுக்கப்பட்ட இந்த யாரு ஊர்வசிங்கிறவளை இவா எடுத்துக்கிறா, இவா வாங்கிக்கிறா. திரபையைவ சர்வக, அவள் வெக்கப்பட்டு வாங்கிக்கிறாளாம். ரொம்ப ஐயோ பிடிக்க ஆயிடுத்தே, எங்களுக்கு கொடுக்குறியே நீ, அதை நாங்கள் எடுத்துக்கும்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் மேற வந்திருக்க. ஆனால் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னாக்கா இவளுடைய சர்வாசி கர்வ சமனி, ஸ்வர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெண்களுடையத்திலையும் கர்ப்பத்தை எல்லாத்தையும் அப்படியே சமனமாக்குறவள், அவள் அப்படியே பங்கம் படுத்துறவளான இந்த அப்படி அழகுல மிஞ்சி இருக்கிற இந்த ஊர்வசியை இவர் கொடுத்த உடனே அவ வெக்கத்தோடு அவளை எடுத்துட்டு ஏற்றுக்கிறாளாம். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. சர்வ ஸ்வர்காசி கர்வ சமனீம், கர்ப்பத்தை சமனம் பண்ணறா மாதிரியான சொர்க்கவாசிகளுடைய கர்வம் எல்லாத்தையும் அப்படியே அபகரிக்கிற மாதிரி பங்கப்படுத்துற மாதிரியான இந்த ஊர்வசியை பார்த்துட்டு இவா எல்லாரும் தன்னுடைய கர்வம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நான் வெக்கப்பட்டு கண்டு அதையும் அவளையும் வாங்கிக்கிறாளாம். ஏன்னா இந்திரனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே வச்சுக்கிறதுக்கு வேண்டியெல்லாம் இந்திரனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறான். இதில் என்னன்னா ஊர்வசிங்கிறது என்னதுன்னு பார்க்கலாம். ஊர்வசிங்கிறது ஊருலேருந்து வந்தவள், ஊருலேருந்து, அதாவது நரநாராயண ரிஷி இருக்குல்ல, நரநாராயண ரிஷி அவர் தன்னுடைய தொடையை தட்டினோடனே அந்த ஊருலேருந்து வெளிப்படுறவளான ஊர்வசிங்கிற அழகானவள். அவதான் அப்சர ஸ்திரீகளிலேயே ரொம்பவே அழகானவள். அதனால தான் அவளை கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே இந்த மதனானவன் காமனானவன் இது எல்லாருமா சேர்ந்துண்டு வெக்கப்பட்டு ஆனாலும் அவளை வாங்கிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. சம்மோகனாய மிலிதா மதனாதயஸ்தே
त्वद्दासिका परिमलै किल मोहमापुः तत्तां त्वया चकृहुस्त्रपयैव शर्वाशि गर्वशमनीं पुनर्ऊर्वशीं ताम्. இப்போ அதுக்கு அடுத்தது ஊர்வசியை எடுக்கிறதுன்னு போனால் இல்லையா, போயிட்டு நேராக இந்திரன்ட்ட கொடுக்குறானாம். அப்போ இந்திரனுடைய கதி என்ன ஆச்சு, அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்லுறது. திருஷ்டோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ பர்யாக்குலோ ஜனிபவன் மகிமாமவர்ஷாத் ஏவம் பிரசாந்தரமணீயதராவதார त्वद्भौतिको वरद கிருஷ்ணதனுஸ்துவமேவ. இதில் வந்து வரதா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த 4வது பாதத்தில் இருக்குது. வரதானா வரங்களை அள்ளி கொடுக்குற பகவானே அப்படின்னு இவர் அட்ரஸ் பண்ணிட்டு, திருஷ்டோர்வசீம் தவ கதாம்ச நிஷம்ய சக்ரஹா. சக்ராங்கிறது இந்திரன் பார்த்தோம். அந்த இந்திரன் வந்து பார்க்குறான், இந்த அழகான இப்படி ஒரு மயக்கிற மாதிரியான இந்த ஊர்வசி, இந்த மாதிரியான அப்சர ஸ்திரீகளை அவன் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி அழகில் மிஞ்சி இருக்கிற ஊர்வசியை பார்த்துட்டு, தவ கதாம் உங்களுடைய கதைகளை எல்லாரையும் என்னெல்லாம் நடந்தது அங்கே அப்படிங்க, உங்களுடைய ஆசிரமத்தில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத மதனும் இது பேர் எல்லாரும் சொல்கிறா இல்லையா, அதையும் கேட்டுட்டு வந்த இவன் பர்யாக்குலோ அஜனி பவான். அப்போது அவன் பரியாக்குலம் அடைஞ்சுடுறான்னா ரொம்ப கலங்கி போயிடுறான், கலக்கம் அடைஞ்சு விடுறான். அந்த மாதிரி கலக்கம் அடைஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், என்னத்தினால கலக்கமடைகிறான், இவளை பார்த்ததுனாலையும் இந்த கதையை கேட்டதுனாலையும். அது மட்டும் இல்லை, பவன் மகிமாம வருஷாத்து உங்களுடைய மகிமையை கேட்டுவிட்டு எல்லாரும் தாங்க முடியாத உங்களுடைய அந்த மகிமையை கேட்டுவிட்டு அப்படியே இந்த சக்கரனானவன் அப்படியே கலங்கி போயிடுறானா. ஆச்சா, இது 2. அப்போ அடுத்த 2 லைனும் வந்து நாராயண பட்டத்திரி தன்னுடைய ஐடியாவாக சொல்லுற சாதனம் இந்த 2 லைனும். ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராக त्वद्भौतिको वरद கிருஷ்ணதனுஸ்துவமேவ. இந்த ஏவம் இந்த மாதிரி பண்ணினே பிரசாந்த ரமணீய தராவதாரா. இந்த அவதாரம் இருக்கே, என்ன அவதாரம், நாராயண அவதாரம், நர நாராயணம் அப்படிங்கிற அவதாரம் இருக்கே, அது வந்து ரொம்ப சௌரபியமானது. அது மட்டும் இல்லை, அது வந்து ரொம்ப மனோகரமானதும். அதுக்கு ஈக்குவல் ஏதாவது இருக்கா, இல்லை அதை விட ஜாஸ்தியானது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுன்னா என்ன பண்ணுறது இருக்கு, ஒன்னே ஒன்று தான் அதுக்கு ஈக்குவல், இல்லை அதை விட ஜாஸ்தின்னு சொல்லலாம். அது என்னதுன்னா, கிருஷ்ணா உன்னுடைய அந்த அவதாரம் தான் இதுக்கு ஈக்குவல், இல்லை இதை விட அதிகமான சௌரபமும் உடையது, அதுக்கேற்ற மாதிரி வசீகரமும் உடையது, அது மாதிரி மனோகரமும் உடைஞ்சது. அந்த மாதிரியான அவதாரம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஆனால் அதே கிருஷ்ணன் தான் நீ ஒன்று இந்த அவதாரம் எடுத்திருக்கியே, நாராயணனாயிட்டு அவதாரம் எடுத்ததும் நீயே தான் கிருஷ்ணா, நீயே தான் இந்த குருவாயூர்லையும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லறார். இதில் ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாரா, இந்த மாதிரி பிரசாந்தமான அவதாரம், ரமணீயமான அவதாரம் இருக்கே, அதுக்கு போதிக்கோ வரத கிருஷ்ணா, அதை விட ஜாஸ்தி என்னது அப்படின்னு ஒரு அவதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டதுன்னாக்கா இருக்கு. கிருஷ்ணதனுஸ்துவமேவ, கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் இதை விட அதிகமான சௌரபம் உடையது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லுறார். இப்போ திருஷ்டோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ பர்யாக்குலோ ஜனிபவன் மகிமாமவர்ஷாத் ஏவம் பிரசாந்தரமணீயதராவதாரக त्वद्भौतिको वरद கிருஷ்ணதனுஸ்துவமேவ. இந்த மாதிரி அந்த கிருஷ்ணா அப்படி அவதாரம் அந்த மட்டும்தான் இந்த அவதாரத்துக்கு ஈக்குவலாகவும் சொல்லலாம், அதை விட ஜாஸ்தியான அழகானதுன்னு சொல்லணும்னா ஒன்று இருக்குன்னு தான் இது ஒன்று தான் இருக்குது, கிருஷ்ணாவதாரம் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறது நாராயண பட்டத்திரி இந்த இடத்துல சொல்கிறார். இது ஆக்சுவலி வந்து நம்ம தக்ஷனுக்கு 16 பெண்கள் பிறந்தா, அதில் 13 பேரை அவர் வந்து தர்மனுக்கு கொடுத்தார். அதில் ஒருத்தியான மூர்த்திங்கிறவளுடைய குழந்தைகளாக 2 பேரும் நாராயண ரிஷிகளானவர் அவதரிக்கிறார் சொல்லிட்டும் அவருடைய லீலைகளை பற்றியும் இந்த ஸ்லோகங்களில் படித்தோம். இப்போ ஆக்சுவலி இந்த சாப்டரில், தட் இஸ் 4வது ஸ்கந்தத்தில்
ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம வந்து தக்ஷனுடைய 16வது பெண்ணான அந்த சதிங்கிறவள் கிரிஷே துவதம்ஷே கிரிஷனுக்கு கொடுக்குறான்னு படித்தோம் இல்லையா. தட் இஸ் உங்களுடைய அம்சமான உங்களே அம்சமான இந்த பரமசிவனுக்கு அவரை வைஃபாக கொடுக்குறா அப்படின்னு படித்தோம் இல்லையா. அவளுடைய அந்த கதையை பற்றி நம்ம இது மேற்கொண்டு இருக்கிற 2 ஸ்லோகத்தில் சொல்லுறேன். இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 5 அத்தியாயமாக வருது. 7ஆம் அத்தியாயம் வரைக்கும் 2லேருந்து 3, 4, 5, 6, 7 வரைக்கும் வருது. ஆனால் அதை வந்து 2 ஸ்லோகமாக சுருக்கிட்டு நம்மளுக்கு நாராயண பட்டத்திரி இதில் இந்த சாப்டரில் இன்னும் அடுத்த 9வது 10வது ஸ்லோகங்களாக கொடுத்துருக்கார் நாராயண பட்டத்திரி. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.